போயிடுறாரு. திருவிழா முடியறதுக்கு 3 நாள் வரைக்கும் இந்த ஆளை வெளியே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து 3/4 மணி நேரத்துல விழுப்புரத்துல இருந்து போன் வருது. யாருக்கு? எஸ்ஐக்கு வருது போன். என்னன்னு எடுக்கிறாரு. 3 வயசு குழந்தை நம்ம வீட்டு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திருச்சு, திறக்க முடியல. 3 மணி நேரமா ரூமுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கிறான். நாங்களும் திறக்க முடியல, அவனும் திறக்க முடியல. கதவு எப்படி லாக் ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லி போன் வருது. இவர் இங்க இருந்து ஏதோ சொல்லி பார்க்காரு, பேசி பார்க்காரு. 3 மணி நேரங்கிறது 6 மணி நேரம் ஆயிருது. பதறி போய் இவர் பெர்மிஷன் கேட்டு ஓடுறாரு விழுப்புரத்துக்கு. திருவண்ணாமலையில இருந்து ஓடி போயிடுறாரு. யாரும் என்ன பண்ணாலும் கதவு திறக்க மாட்டேங்குது. குழந்தை உள்ள கிடந்து கதறான், கத்துறான் ரூமுக்குள்ள. அப்போ அந்த எஸ்ஐயோட துணைவியார் கேக்குறாங்க, என்னங்க நடந்தது, என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அவர் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா இன்னைக்கு காலையில 10 மணிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததெல்லாம் சொல்றாரு. ஆனா அந்த பெண்மணிக்கு சேஷாத்திரியை பத்தி தெரியும். அது தலையில அடிச்சுட்டு கதறுது, பாவத்தை பண்ணிட்டீங்களே, அவர் யாரு தெரியுமா, அவரு மிகப்பெரிய ஒரு மகான், தீர்க்கதரிசி, அவரை போய் இப்படி பண்ணிருக்கீங்களே, காரணம் இல்லாம அவர் எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாரே, நீங்க அவரை அங்க லாக்அப்ல அடைச்சதுனால நம்ம பிள்ளை இங்க அடைஞ்சு கிடக்கு, உடனே நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாத அவரை வெளியே விட சொல்லுங்க. அப்புறம் அவரு அங்கிருந்து அவங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட என்ன பேசினாரோ, செஞ்சாரோ, என்ன பண்ணாரோ செய்யறாங்க, பேசுறாங்க. சாமியை லாக்அப்ல இருந்து வெளியே திறந்து அனுப்பிச்சிடுறாங்க. அவர் லாக்அப் விட்டு வெளியே அனுப்பிச்சு வந்தா அழுத புள்ள தானா கதவை திறந்து வெளியே வருது. எப்படி? இவர் இருக்கிறது திருவண்ணாமலை, நடக்கிறது எங்க? விழுப்புரம். கிட்டத்தட்ட 80-85 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம், திருவண்ணாமலைக்கும் விழுப்புரத்துக்கும். குழந்தை தானா கதவை திறந்து வெளியே வருது. அதுக்கப்புறம் எஸ்ஐ பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு, அவங்க குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு திருவண்ணாமலை வந்து சேஷாத்திரிய ஒரு நாள் ஃபுல்லா தேடுறாங்க. அவர்கிட்ட பாதத்துல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். தேடி ஒரு வழியா திருவண்ணாமலை கோயில் பின்புறத்துல பாக்குறாங்க. பார்த்து பிறகு அவர் மன்னிப்பு கேட்டு வணங்குறாங்க. அப்ப கூட அவர் என்ன சொல்றாரு, போ அப்படின்னு கையாட்டிடுறாரு. இப்போ இப்படியெல்லாம் நிகழ்வுகளை நடத்தி அற்புதமான மக்களுக்கு நல்ல நன்மைகளை காட்டி கொடுத்து பயணம் பண்ணி இன்னைக்கு அவரும் ஒரு பெண்மணிய சிசிய பிள்ளையா ஏத்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு எல்லாம் கத்துக் கொடுத்து அவளும் ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசியா மகான ஆக்கிட்டு தான் உயிர் துறந்தாரு. இவருடைய மொத்த தவ வலிமையும் அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு தான் இவர் வந்து ஜீவசமாதி ஆனாரு. அன்னைக்கு அவர் கொடுத்த வாக்கும் அந்த பெண்மணிக்கு என்னன்னா, என்னிடம் வந்து ஒரு வரம் கேட்க வராங்கன்னா உங்ககிட்ட கேட்காம எங்கிட்ட வந்தா பழிக்காதுன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கும் அந்த அம்மாட்ட போய் ஒரு சீட்டு எழுதி அந்த இடத்துல தொங்க விட்டுட்டு தான் போய் சேஷாதிரிட்டு போய் நம்ம வணங்கணும். இன்னைக்கும் அந்த ஆசிரமத்துல அப்படிதான் இருக்கு. அவர் என்ன, நீங்க இப்ப நம்ம சொன்ன மாதிரி இவ்வளவு இது பண்ணிக்கிட்டா இருந்தாரு. அவ்வளவு நிகழ்வு நடத்தின ஒரு ஆசிரமத்துக்குள்ள போனீங்கன்னா குறிப்பிட்ட டைம் தான் கூட்டம் இருக்கும். எப்படி? சாயந்தரம் காலையில தான் கூட்டங்கள் மக்கள் இருக்கும். மற்ற நேரமெல்லாம் ஃப்ரீயா இருக்கும். ஒண்ணுமே நடத்தாம சும்மா உட்கார்ந்துகிட்டு இருந்து போன ரமணார் ஆஸ்பத்திரி ஆசிரமத்துக்குள்ள பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் கூட்டம் உள்ளேயே இருக்கும். இந்த பக்கம் சேஷாத்திரி ஆசிரமம், இந்த ஒரு சோறு, இந்த பக்கம் ரமணர் ஆசிரமம். இங்க ரமணர் ஆசிரமத்தை பத்தினா வெளிநாட்டுக்காரெல்லாம் கிடப்பான். இங்க பார்த்தா தமிழ்நாட்டுக்காரனே பாதி நேரம் இருக்க மாட்டான். இதுதான் ஆன்மீகத்தில் இருக்கிற உண்மை. இன்னைக்கு திருவண்ணாமலையில மிகப்பெரிய அற்புதமான நிகழ்வுகள் நடத்தி மிகப்பெரிய பேர் கொண்ட ஒரு மகான் ஆசிரமம். ஒரு நாள்ல குறைஞ்சபட்சம் சில மணி நேரம்
காலியா இருக்கும். ஒண்ணுமே நடத்தாம உட்கார்ந்துகிட்டு தேடுதல் இருந்த ரமணரு அவரை ரிஷி ஆக்கிட்டாங்க. இவங்க ரிஷி ஆக்கி இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து பல வடிவத்துல கொண்டாந்து இறக்கி எப்ப பார்த்தாலும் உள்ள பாத்தீங்கன்னா அவங்களாதான் உட்காந்துக்கிட்டு இருப்பான். என்னையா பண்றது கேட்டா, நான் தவம் இருக்கிறேன் அப்படிமா வெளிநாட்டுக்காரன். எதுல யாராவது போயிருக்கீங்களோ, அதெல்லாம் உள்ள போய் பார்த்திருக்கீங்களா என்னன்னு தெரியும். ரமணர் ஆசிரமத்துக்கு போயிருக்க மாட்டீங்க. நான் போயிருக்கிறேன் 2-3 தடவை. சரியா? அப்படி காரணம் என்ன தெரியுமா? நல்ல அற்புதமான நிகழ்வுகள் நடத்தின மிகப்பெரிய ஆற்றல் உள்ள, முன்கூட்டியே என்ன வருதுன்னு தெரிஞ்சு அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் தன் மீது இழுத்து போட்டு பயணம் பண்ணக்கூடிய சேஷாத்திரி சாமிகளுடைய ஆசிரமம் அந்த அளவுக்கு பிரபலமா இருக்கான்னா இந்த அளவுக்கு இல்ல. புரியுதா? சேஷாத்திரி சாமியும் ஒரு மிகப்பெரிய ஒரு வணிகர் வீட்டுல பிறந்தவர் தான். அவர் ஒன்னும் சொல்ல போனா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல கூட பிறந்தவர்னு சொல்ல முடியாது. ஆனா ரமணரு பாப்பனார் வீட்டு பிள்ளைங்கிறதுனால அவரை பெருசா தூக்கி கொண்டு போய் அப்படி நிறுத்தி வச்சுட்டாங்க. அங்க கூட அந்த எப்படி இந்த சாதி பாகுபாடுகள் நிறைஞ்சுதான் இருக்குது. ஆனா நமக்கு தெரிஞ்சு ரமணர் ஒன்றும் பெரிய இதே கிடையாது. அவர் ஒரு தேடுதல்ல தான் இருந்தார். தியானங்கள் பண்ணாரானா நிறைய பண்ணாரு. மேல மலை மேதியில ஒரு பகுதியில பண்ணாரு. அங்க ஒரு 8 வருஷம் அங்கேயே உட்கார்ந்ததுனால அந்த கால் இப்படியே மடங்கி போச்சு. திருச்சி நிமிக்க முடியல, நின்னுக்குருச்சு. அப்புறம் தூக்கிட்டு வந்து அந்த காலை ஆபரேஷன் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அந்த இப்படி அரைக்குண்ணலாவே இருப்பாரு. உட்காந்துட்டு நடந்தாலும் அப்படிதான் இருப்பாரு. அப்படிதான். ஆனா அவரால் அவர் இருந்த காலத்துல மக்களுக்கு உபயோகப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ஆனா அவ்வளவு பிரம்மாண்டமான ஆசிரமம் எப்படி உருவாச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இந்த 2 வேடுக்குள்ளதான் இருக்கு.